சோழ நாடு மற்றும் தொண்டை நாடு இடையே அமைந்திருப்பதால் நடுநாடு என்று அழைக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி செஞ்சி நாயக்கர்கள், ஆற்காடு நவாப்கள் ஆட்சி செய்த இடம். கோமுகி ஆற்றின் கரையோரம் உள்ள இப்பகுதிக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கல்வராயன் மலையும் அதில் வசிக்கும் பழங்குடியின மக்களும் தொகுதியின் தனி அடையாளங்கள். அம்மலையில் வீசும் இளந்தென்றலை ரசித்தபடி நடக்கும் த்ரில்லான மலையேற்றம், விதவிதமான நீர்வீழ்ச்சிகள், கரியாலூர் ஏரி படகு சவாரி, சமண துறவிகள் வாழ்ந்ததாக நம்பப்படும் தியாகதுர்கம் மலைத்தொடர், அங்கு ஜைனர்கள் நிறுவிய சிலைகள் என தொகுதியின் சிறப்பம்சங்கள் ஏராளம். விவசாயத்தின் தாயகம் என்று அழைக்கப்படும் கள்ளக்குறிச்சியில் விவசாய பணிகள் அதிகம் நடக்கும் ஆத்தூரை மையப்படுத்தி வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். மேலும் தென்பெண்ணை ஆற்றின் நீர் வீணாக கடலில் சென்று கலப்பதை தடுக்கும் விதமாக அதன் குறுக்கே தடுப்பணை கட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். கல்வராயன்மலையிலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய கல்லாறு அணை, அந்த தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் வசிஷ்ட நதியில் கலந்து போய் கடலில் கலந்து வீணாக போயிடுது. ஒரு அணையை கட்டினா இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும். ஆத்தூர், நரசிங்கபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குடிநீருக்கும் அதை பயன்படுத்த முடியும். ஆகவே வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படக்கூடிய நபர் இந்த கல்லாறு அணையை கட்டுறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுவாங்க. இந்த விவசாயிகளை பாதுகாக்கிறது, இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு அது உதவும். ஆசியாவில் எங்கும் விளையாத மருத்துவ பாரம்பரியம் கொண்ட கடுக்காய் மரம் கல்வராயன் மலையில் அதிகம் உள்ளதால் அதற்கு புவிசார் குறியீடு பெற வேண்டும் என்று கோரும் அப்பகுதி மக்கள் கடுக்காய் வளர்ப்பை ஊக்குவித்து அதனை மையப்படுத்தி தொழிற்சாலை அமைத்தால் மலைவாழ் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்று கூறுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் மாவட்டம், தருமபுரி 3 மாவட்டங்கள் உள்ளடக்கிய கல்வராயன் மலை ஒட்டிய, சேர்வராயன் மலை ஒட்டிய பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இடத்துல உதிரியாக வேஸ்ட்டாக நிறையா கடுக்காய் கொட்டைகள் வீணாகுது. அந்த கடுக்காயை பதப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் கடுக்காய் தொழிற்சாலை ஏற்கனவே அங்கே ஒரு நிறுவப்பட்டது. ஆனால் அது கிடப்பில் கிடக்குது, பயன்படுத்தப்படலை. இது மாதிரி கடுக்காய் தொழிற்சாலை உருவாக்கும் போது அங்கே இருக்க பழங்குடி மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரலாம். கல்வராயன் மலைப்பகுதியில் அதிகம் சாகுபடி செய்யப்படும் மரவள்ளி கிழங்கை விற்பனை செய்வதற்காக வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலையே உள்ளதால் அதனை பயன்படுத்தி புதிதாக சேக்கோ தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பல்வேறு ரயில் பாதை திட்டங்களை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கும் வாக்காளர்கள் போராடி பெற்ற ரயில் நிலையத்தை மாற்ற முயற்சிப்பதை தடுக்க வேண்டும் என்கிறார்கள். ஏற்கனவே திட்ட வரைவு பெற்ற இடமான கள்ளக்குறிச்சி நகருக்கு உள்ளேயே ரயில் நிலையம் அமைக்க வேண்டும். அந்த ரயில் நிலையம் அந்த இடத்தில் அமைத்தால்தான் எதிர்காலத்தில் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ரயில் திட்டம் மத்திய அரசால் ரயில்வே துறையினால் நிதி ஒதுக்கப்பட்டு வேலை தொடங்குவதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அப்பொழுதுதான் நகரிலேயே அமைக்கும் ரயில் திட்டமானது மட்டுமே வெற்றி பெறும் என்பதை எங்களுடைய கோரிக்கை. கள்ளக்குறிச்சி பகுதியில் பாக்கு விவசாயம் கணிசமான அளவு நடப்பதால் அதை பயன்படுத்தி மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்பதும், மேகமருவி, கவியமருவி, மான்கொம்பு அருவி ஆகியவற்றை பிரபலப்படுத்தி கல்வராயன் மலைப்பகுதியை சுற்றுலா மையமாக அறிவிக்க வேண்டும் என்பதும் வாக்காளர்களின் எதிர்பார்ப்பு. மேட்டூர் உயர்நீர் திட்டத்தை நிறைவேற்றுதல், தொகுதி முழுவதும் உள்ள அரிசி ஆலைகளின் சாம்பலை உரமாக பயன்படுத்த நடவடிக்கை எடுத்தல், ரிஷிவந்தியத்தில் புதிதாக சிப்காட் தொழிற்பேட்டை அமைத்தல் ஆகியவை கள்ளக்குறிச்சி மக்களின் இதர கோரிக்கைகள். கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, ஆத்தூர், கெங்கவல்லி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 7,68,729 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,89,794 பேரும் என மொத்தம் 15,58,749 வாக்காளர்கள் உள்ளனர். ராசிபுரம் தொகுதியாக இருந்து பின்னர் கள்ளக்குறிச்சி தொகுதியாக மாறிய இங்கு சாதிய பின்புலம் உள்ள கட்சிகள் செல்வாக்கு செலுத்தினாலும் அனைத்து கூட்டணிகளும் விரும்பி கேட்கும் தொகுதியாக இருப்பது இதன் தனிச்சிறப்பு. கடந்த தேர்தலில் கௌதம சிகாமணி திமுக வேட்பாளராக போட்டியிட்டு 7,21,713 வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து தேமுதிகவின் நட்சத்திர வேட்பாளரான LK சுதீஷ் போட்டியிட்டு 3,21,794 வாக்குகள் பெற்றார். இந்த தேர்தலில் திமுக சார்பில் மலையரசன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் குமரகுரு, பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் தேவதாஸ் ஆகியோர் களமிறங்கியுள்ளனர். வேட்பாளர் யார் என்பதை விட தங்கள் தொகுதிக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆர்வம் காட்டுபவரையே தேர்வு செய்ய வேண்டும் என்ற முடிவோடு தேர்தல் நாளுக்காக காத்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி வாக்காளர்கள்.
சன் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.